Hello everyone, welcome back to Momz YouTube channel. ஷாப்பிங் போகிறதுன்னா யாருக்கு தான் பிடிக்காது? லேடிஸுக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஃபேவரட் விஷயம். அதுலேயும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு பிடிச்ச கிச்சன் ஐட்டம்ஸ் கிடைக்கிற இடமா இருந்தால் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டுக்கு போய் அங்கே தானே நிற்போம். அப்படி ஒரு இடத்த தான் இன்றைக்கி நம்ம டூர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக்ஸ் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். டைசோ ஜப்பான் இது ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஜப்பானீஸ் ஸ்டோர். டைசோ ஜப்பானோட ஆரிஜின் வந்து ஜப்பான், பட் இதில் மேக்ஸிமம் ஜப்பான், சைனா, கொரியன் ஸ்டஃப்ஸ் தான் செல்லிங்க்கு இருக்கும். இங்கே வந்து நார்மலி 100 யென்னுக்கு திங்ஸ் விற்கப்படும் அப்படின்னு, ரொம்ப சீப்பாக திங்ஸ் விற்கப்படும்னு தான் அவங்க இன்னும் ஜப்பானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்படி எக்ஸ்பெண்ட் ஆகி இப்போ நிறைய கண்ட்ரீஸில் டைசோ காணப்படுது. நான் கத்தாரில் இருக்கேன். ஸோ கத்தாரில் இருக்கிற டைசோவில் தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோர் கத்தாரில் 11 மால்ஸில் இருக்குது. அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இப்போ நான் இன்றைக்கி ஹயாத் பிளாசாவில் இருக்கிற டைசோவுக்கு தான் வந்திருக்கேன். கத்தார் டைசோவில் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாஃப்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் வந்து 7 ரியாலுக்கு இருக்கும். அதுக்கு விட அதிகமாக கூட இருக்கும். பட் வந்து 7 ரியாலுக்கு மேக்ஸிமம் திங்ஸ் நம்ம வாங்கிக்க முடியும். எப்பயுமே நான் டைசோக்குள்ளே வந்தால் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். இந்த பக்கம் திரும்பி அதை எடுப்பேனா, அந்த பக்கம் திரும்பி இதை எடுப்பேனா அப்படின்னு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லா விதமான ஸ்டஃப்பும் இங்கே இருக்கும். இதை பார்த்திங்கன்னா சின்ன பசங்க அந்த பட்டனிங் பண்ணுறதுக்கு, லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஐட்டம். எல்லா கலர்லேயும் இருக்குது. அதாவது சென்சோரியல் ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேர்னிங் மெட்டீரியல்ஸ் நிறைய இங்கே காண கிடைக்குது. ஹலா எப்பயும் இங்கே வரத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்டான எக்ஸசரிஸோ டாய்ஸோ எவ்ரி டைம் விசிட்லேயும் நாங்கள் பார்ப்போம். ஸோ அவங்க அதை ஒன்று எப்படியுமே எடுத்துருவாங்க. டிஃப்ரெண்டான ஒரு வித்தியாசமான ஒரு க்ரியேட்டிவிட்டியை காட்டக்கூடிய மாதிரியான டாய்ஸ் கூட இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அதுக்கு நம்ம வந்து பேக்கிங்கு பண்ணுறதுக்கான பபிள்ஸில் இருந்து இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியா வந்து பிளானர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஏரியா. இதில் ஸ்டிக்கி நோட்ஸ், ஸ்டிக்கர்ஸ், லேபிள் பண்ணக்கூடிய ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் ஷார்பீஸ், நோட் புக்ஸ் எல்லாம் இருக்கும். இது ஃப்ளவர் டெக்கரேஷன் ஏரியா. இதில் சின்ன ஃப்ளவர் பாட்ஸில் இருந்து பெரிய ஃப்ளவர் பாட்ஸ் வரையும் காணக்கூடியதாக இருக்குது. ஸ்டாண்ட்ஸ் கூட இங்கே எடுத்துக்கலாம். இங்கே ஃப்ளவர் ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் 7 ரியாலிருந்து 35-40 ரியால்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே பார்க்க முடியும். கார்டனிங் ஐட்டம்ஸ் கூட இங்கே நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நான் ரொம்ப காலமாக தேடிட்டு இருந்தேன். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட இயரிங்ஸ், செயின்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அழகான பாக்ஸ். இது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒன்று. இது வயர் ஹேங்கிங்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஹலாவோட ஸ்டடி டேபிளை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவருக்கு தேவையான
பென்சில், இரேசர்ஸ், கலர் பென்சில்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்ரி டைம் விசிட்லையும் அட்லீஸ்ட் ஒரு பீஸாவது நான் எப்படியுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த ஸ்டாண்ட் ஹேங்கர்ஸ் எப்படி நான் ஹலாட டேபிளில் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி ஹலாட டேபிள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இது பெட்ஸ் ஏரியா. இந்த ஏரியாவில் பெட்டுக்கு தேவையான சகல ஐட்டம்ஸையும் காணக்கூடியதாக இருக்கும். ஃபுட்டில் இருந்து அதுக்கான ஹவுசிங், அதை கெனல் செட்டப்பில் இருந்து அது தூங்குகிற இடம், அது சாப்பிட்ற இடம், பொட்டி ட்ரைனிங் எல்லாமான ஐட்டம்ஸ் இங்கே எடுக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு பெட் வளர்க்கணுன்னா டைசோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல திங்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். கிஃப்ட் wrapping boxes, ஸ்டிக்கர்ஸ், அதுக்கு தேவையான த்ரெட்ஸ், அதுக்கு தேவையான ஸ்டோர்ஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் எடுக்கக்கூடிய இடமா கூட டைசோ இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸ், ஷாப்பிங் பேக்ஸ், அப்புறம் ஸ்டோரேஜ் பேக்ஸ் அது கூட இங்கே எடுத்துக்கலாம். இது ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், பாட்டில்ஸ், க்ரீம் பாக்ஸஸ் எல்லாமே 7 to 15 ரியாலுக்குள்ளே எனக்கு கிடைச்சிது. கிச்சன் ஆர்கனைசேஷன் ஏரியா, ஸ்டாண்ட்ஸ், ரேக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கின் கேர் ஃப்ரீக்காக இருந்தால் கட்டாயமாக ஒரு முறையாவது டைசோக்கு வந்து பாருங்கள். எல்லா விதமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் இங்கே கிடைக்கும். நேரம் ரொம்ப ஜாஸ்தியாக போனதால் என்னால் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது ரொம்ப பெரிய ஏரியா வித் நிறைய ஸ்டப்ஸ் டு see. அதனால் நீங்கள் டைசோ வரதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக வாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா இடத்தையும் பார்த்து கவர் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதோட என்னோடய ஷாப்பிங் vlog முடிஞ்சிருச்சு. டைசோ வர ஆசைப்படுறவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்து அந்த இடத்துக்கு போகலாம். கத்தாரில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஷேர் எங்கள் மோட்டிவேஷன்.